ஹை அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் பார்ட் நம்பர் 1 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், பார்ட் நம்பர் 2 நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிலபஸை ரெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். யூ நோ தட். இதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் டோட்டலாக 32 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் எஃபெக்டிவாக 27 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள். இப்போ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கொஸ்டின்ஸும் கேட்கலாம், பெரிய கொஸ்டின்ஸும் கேட்கலாம். பெரிய கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஏஎஸ் நம்பர் 3 கேஸ்ட்ரோ ஸ்டேட்மெண்ட், ஏஎஸ் நம்பர் 14 அமால்கமேஷன், ஏஎஸ் நம்பர் 21 சிஎஃப்எஸ், ஏஎஸ் நம்பர் 13 ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மாதிரி பெரிய சம்ஸும் கேட்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சம்ஸும் கேட்கலாம். இதில் இந்த 4 or 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய சம்ஸுக்கு எப்படி மார்க் வாங்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே யூ நோ தட் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது சம் மட்டுமே கிடையாது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த ப்ரொவிஷனை வச்சு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அப்போது இந்த மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய ப்ரெசன்டேஷன் வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு, அதுக்கு ப்ராப்பராக ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க் கொடுத்துட போகிறது கிடையாது. அப்போ ஃபுல் மார்க் வாங்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய நம்பர், ப்ராப்பராக அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய ப்ரொவிஷன், தென் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத இந்த ப்ரொவிஷனை வச்சு அனலைஸ் பண்ணி ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்ட்டை வந்து ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன் இப்படி பிரிச்சு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் லா பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்ரோச் பண்ணணும். ப்ரொவிஷனை ப்ராப்பராக நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதுக்கு பாதிக்கு பாதி மார்க் வாங்கிடலாம். தென் அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷனில் மீதி மார்க்கும் வாங்கிடலாம். ஸோ நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம சம் மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். பட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ப்ரொவிஷனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சம்மையும் சால்வ் பண்ணணும். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.